ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 2 இன்க்ரீடியண்ட்டை மட்டும் யூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின் டோனை பிரைட்டன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் வந்து பார்க்க போகிறோம். பேக் வந்து ஜஸ்ட் 7 டேஸ்லேயே உங்கள் ஸ்கின் டோனை சூப்பராக டைட்டன் பண்ணும், பிரைட்டன் பண்ணும் அண்ட் ஒயிட்டனும் பண்ணும். இப்போ வாங்க இந்த பேக் எப்படி பண்ணுறது சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த பேக் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைசூர் பருப்பு தான். இந்த பருப்பு வந்து நமக்கு நார்மலாக மளிகை கடைகள்லேயே வந்து கிடைக்கும். நீங்கள் துவரம்பருப்பு பாசிப்பருப்பு வாங்குற மாதிரி தான், ஆனால் இது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் வந்து இருக்கும். இப்போது நான் எடுத்திருக்க இந்த அரைக்கப் அளவு மைசூர் பருப்பை ஒரு க்ளீனான மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடரை வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த பவுடர்லேருந்து இப்போ நம்ம 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபேஸ்க்கு மட்டும் போடுறதுனால கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் நெக்குக்கு போடுற மாதிரி இருந்தால் இன்னும் குவான்டிட்டி அதிகமாக வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக இதில் காய்ச்சாத பால் வந்து 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இதை ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே தனியாக வந்து மூடி வச்சுருங்க. இந்த பேக்கை தினமும் நீங்கள் காஃபி போடுற நேரத்தில் கூட ஜஸ்ட் 2 ஸ்பூன் மில்க் எடுத்து இந்த மாதிரி தனியாக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ அரை மணி நேரம் கழித்து இப்போ நம்ம இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். இந்த பேக்கை நீங்கள் ஃபேஸ்க்கு மட்டும் இல்லாமல் உங்களோட நெக்கில், ஹேண்ட்ஸில் ஃபுல்லாகவே கூட வந்து அப்ளை பண்ணலாம். இந்த மைசூர் பருப்பு வந்து உங்கள் ஸ்கின் டோனை சூப்பராக வந்து இன்க்ரீஸ் பண்ணும். உங்கள் ஃபேஸில் பிம்பிள்ஸ் வந்து பிளாக் ஸ்பாட்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் அதையுமே இது நல்லாவே வந்து க்யூர் பண்ணும். அண்ட் கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து டேன் எல்லாம் ரிமூவ் ஆகி செம்ம பிரைட்டனாக வந்து மாறும். இப்போ ஃபுல் ஃபேஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் இந்த பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட் இருக்குமோ அங்கெல்லாம் வந்து லைட்டாக இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறோம். இது வந்து உங்களுக்கு ஒரு மைல்டான ஸ்க்ரப்பர் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கூட லைட்டாக நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணலாம். அண்ட் அந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். பட் டெய்லி வந்து ஸ்க்ரப் பண்ணக்கூடாது. வீக்லி வந்து 2 தடவை நீங்கள் வந்து பண்ணலாம். 10 நிமிஷத்துக்கு நல்லா இது ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிடலாம். இதை நீங்கள் டெய்லி டைம் எடுத்து தான் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. மார்னிங் நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் அப்ளை பண்ணி குளிச்சுட்டு வரலாம். அண்ட் இதை அப்ளை பண்ணி வாஷ் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் அவ்வளோ சாஃப்டாக வந்து இருக்கும். நீங்கள் வாஷ் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே போல் இன்னும் நிறைய ஸ்கின் கேர் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.